சாதிய சமூகத்துக்கு RSS சூட்டி இருக்கும் பேர் தான் இந்துத்துவா. தமிழ்நாடு விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். ஒரு 6-7 சமூகங்களை புரிய வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதாவது அந்த சமூகங்கள்லாம் தன் பின்னாடி இருப்பதாக மக்களை நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. உண்மை அது அல்ல. கொங்கு வேளாளர் பூரா உன் பக்கம் இருக்கிறான், வன்னியர் பூரா உன் பக்கம் இருக்கிறான் அப்படின்னா நீ போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும்ல, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும்ல. இப்படிதான் நாடார்கிட்ட நீ தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவான். முக்குளத்தோட்டில் போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன் பரம்பரைன்னு இங்கே பேசுவான். அங்கே போய் பச்சைமுத்திட்ட போய் நீங்கள் தான் சார் ராஜராஜ சோழன் கொள்ளு பேரன்னு பேசுவான். ஜாட்லாண்டுன்னு சொல்கிறானே, அந்த ஜாட்டுக்காவது நீ நியாயமாக இருந்தியா? வேளாண் மசோதாவை கொண்டு அவன் நிலத்தை பூரா திருட பார்த்த. ஒன்று ஒரு பனியாவுக்கான அதானிக்கான சந்தையாக மாற்ற பார்க்கிறார்கள், இல்லை என்றால் இது இந்துத்துவ சந்தையாக இரத்தக்காடாக மாற்றுவதற்கு பார்க்கிறார்கள். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு பத்திரிகையாளர் இந்திரகுமாரோட நினைச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். RSS இந்துத்துவாவினுடைய கோர் ஐடியாலஜி சாதி பெருமையோடு நாம் இந்து போலரைசேஷன் பண்ணுவோம் அப்படின்னு. இன்னைக்கு அது கிரவுண்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சான். RSS தேர்தல் அரசியலுக்கு வரல, அது சோசியல் கிரவுண்டில் மட்டும்தான் டைரெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்கிறான். RSSனுடைய தேர்தல் பிரிவாக பிஜேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் RSS சங் பரிவார் டைரெக்டாக எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லை. அதனால் அவன் ஒவ்வொரு சாதியிலையும் போய் ஒன்று பேசுவான், ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஊர் பெருமை பேசுவான், டிஸ்ட்ரிக்ட் பெருமை பேசுவான், மொழி பெருமை எல்லாத்தையும் பேசுவான். அவனுக்கு எந்த குற்றமும் கிடையாது. எல்லா பெருமையும் பேசி அவனுக்கு என்னன்னா அவன் இன்னொரு பக்கம் ஓட்டு போட்டுறக்கூடாது, இந்த பக்கம் ஓட்டு போட்டுறணும். இதை உள்ளுக்குள்ளே போய் பேசுறது. பட் உள்ளுக்குள்ளே போய் பேசுறத வெளியே பேச முடியாது. வெளியே பேசணும்னா எல்லா சமூகமும் ஓட்டு போடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தர் கண்ணு முழிச்சுப்பான்றதுக்காக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சிருக்கிற பேர் தான் இந்துத்துவா. சாதிய சமூகத்துக்கு RSS சூட்டி இருக்கும் பேர் தான் இந்துத்துவா. அந்த இந்துத்துவான்ற பேரில் இவர்கள் நடத்தி கொண்டிருக்க அழிச்சாட்டியங்கள் இன்றைக்கு அம்பலப்பட தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். ஒரு 6-7 சமூகங்களை புரிய வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதாவது அந்த சமூகங்கள்லாம் தன் பின்னாடி இருப்பதாக மக்களை நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. உண்மை அது அல்ல. தமிழ்நாட்டில் முக்குளத்தோராக இருக்கட்டும், கொங்கு வேளாளராக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், வன்னியர்களாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், இந்த முக்கியமான 6 சமூகங்களை குறிவைத்து இவர்களெல்லாம் எங்களுக்கானவர்கள், இவங்களை நாங்கள் வென்றெடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க RSS. பிஜேபி அந்த வேலை RSS அவனுக்கு சோசியல் கிரவுண்டில் வேலை பார்க்கறது. பிஜேபி தனக்கு இவங்களாம் ஓட்டா மாறிட்டான்னு கிளைம் பண்ணிட்டு இருக்குது. பட் ரியாலிட்டி என்னவா இருக்கிறது? அப்படி எல்லாமே கிரவுண்டில் கொங்கு வேளாளர் பூரா உன் பக்கம் இருக்கிறான், வன்னியர் பூரா உன் பக்கம் இருக்கிறான் அப்படின்னா நீ போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும்ல, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும்ல. எங்கே போச்சு உள்ளாட்சி தேர்தலில்? 196 சீட்டு டிஎம்கே தானே ஜெயிச்சிருக்கு. அப்போ உனக்கு சாதி ரீதியான செல்வாக்கும் கிடையாது, மத ரீதியான செல்வாக்கும் கிடையாது. உனக்கு இருக்கிறது ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸினுடைய அங்கங்கே இருக்கக்கூடிய உதிரிகளுடைய ஓட்டு. அந்த உதிரிகளுடைய ஓட்டை வைத்துக்கொண்டு இந்த சாதியெல்லாம் என் பின்னாடி இருக்கின்ற ஒரு இதை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான். ஆனால் இதில் சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்படி தான் நாடார்கிட்ட நீ தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவான். முக்குளத்தோட்டில் போய் முக்குளத்தோட்டில் இருக்கக்கூடிய 3க்கு கீழே இருக்கக்கூடிய 300 எல்லா உட்பிரிவுகள்லையும் போய் நம்ம தான் ரியல் ஆண்ட பரம்பரைன்னு பேசுவான். நீங்கள் தான் ராஜராஜ சோழன் பரம்பரைன்னு இங்கே பேசுவான். அங்கே போய் பச்சைமுத்திட்ட போய் நீங்கள் தான் சார் ராஜராஜ சோழன் கொள்ளு பேரன்னு பேசுவான். இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமிகிட்ட போய் நம்ம தான் சார் வேளாளர் பெருங்குடின்னு பேசுவான். இன்னொரு பக்கம் கொங்கு வேளாளர்கிட்ட போய் இல்லை அவங்கெல்லாம் உண்மையான வேளாளர் கிடையாது, நீங்கள் தான் உண்மையான வேளாளர்னு பேசுவான். இப்படித்தான் சமூகத்தை பிளவுபடுத்தும் வேலையை செய்வார்கள். இப்படி பிளவுபடுத்துவதன் காரணமாக உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இப்போ ஒரு சாதி சங்கம் இயங்குகிறது அப்படின்னா எல்லா சாதிக்கும் ஒரு சங்கம் இருக்குது. பெரியார் அந்த சங்கங்கள்ல எல்லாம் போய் பேசியிருக்காரு. அது எப்போ வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்க முடியும்னா, இப்போ எல்லா சமூகங்கள்லையும் உறவின் முறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த உறவின் முறை சார்பாக ஒரு பள்ளிக்கூடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த உறவின் முறை சார்பாக ஒரு பொது நிதின்னு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் தொழில் வச்சு கொடுப்பாங்க, ஒரு சிலர் அந்தந்த சமூக பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் எஜுகேஷன் ஃப்ரீயாக இது பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில சமூகங்களில் மேல்கல்வி உயர்கல்வி படிப்பதற்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதையாவது பிஜேபி செய்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. அப்போது இந்த சாதிய அமைப்புகளாக பிஜேபி உங்களை திரட்டி வைத்திருப்பது அப்படின்றது நீங்கள் முன்னேறுவதற்கு அல்ல, பணம் படைத்தவர்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி கொள்வதற்காக மட்டும்தான், தொழிலதிபர்களிடமிருந்து தொழிலை பறித்து கொள்வதற்காக மட்டும்தான். இது சமூக முன்னேற்றத்தை நிகழ்த்துவதற்காக அல்ல. ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு சுட்டி காட்டுற ஒரு உண்மை தானே. நீ ஒன்று சாதியால் ஒன்று சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா சாதியை கடந்த ஒரு உணர்வால் ஒன்று சேர்க்கணும்.
அந்த உணர்வுக்கு பேர் இந்து அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு திரிஞ்ச, இந்து தான் நாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச. அப்படி இந்துவா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டான் அப்படின்னா சேரட்டுமே. ஒருவேளை இந்துவா சேர்ந்து எல்லாரும் சமத்துவமா இருக்கிறாங்க அப்படின்னா சேரட்டுமே. இப்போ வந்து இவர் இருந்தார், ராமானுஜர் இருந்தார். ராமானுஜர் எல்லா சாதிக்காரர்களையும் வந்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். அவர் வைணவர் தான். அவரை இன்றைக்கும் வந்து மக்கள் பேசி உண்டு தானே இருக்கிறாங்க. கலைஞர் மாதிரியான முற்போக்காளர்களே கூட, இந்த மாதிரியான நபர்களும் கூட உடைப்பை ஏற்படுத்தி சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கீகாரம் பண்ணி எழுதுறாங்கல்ல. அவர் முழுசா ஏத்துக்கிட்டாங்கன்னு இல்லை, அவர் சமூகத்துக்குள்ள அவர் செஞ்ச அந்த மாற்றம் அப்படின்றத அங்கீகரிக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா அப்படின்னா நடக்கலையே. நீ சாதியா அணிதிரட்டி வச்சிருக்க. அதாவது இவங்க வேலையே இதுதான். பொதுவாக மேடையில் பேசும்போது ஹிந்து ஒற்றுமைன்னு பேசுறது, பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குவான். இறங்கி எங்கே போவான்? டின்னர் சாப்பிட, டிஃபன் சாப்பிட போவான். சாப்பிட போகிறப்ப எங்கே போவான்? நேராக வந்து ரஜபுத் சம்மேளன், ஜாட் சம்மேளன், ஜாதவ் சம்மேளன், இப்படி ஒவ்வொரு சம்மேளனாக தான் போயிடான். போய் என்ன பண்ணுறான்? நாம தான்ப்பா ஆண்ட பரம்பரை, நம்மளுக்கு தான்ப்பா எல்லா கௌரவமும், மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி 1000 பேசலாம்ப்பா, நம்மளை மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாதவ்கிட்ட போய், அப்பா ஜாதவ் தான்ப்பா எல்லாம், நம்ம இல்லாமல் இந்த சமூகம் முன்னேறிடுமா அப்படின்னு இங்கே ஜாட்ட போய், நம்ம தான்ப்பா வேளாண் பெருங்குடி, உழவு பெருங்குடி, உழுதுண்டு வாழ்வாரன்லாம் உருட்டுவாங்க. இப்படி 3 பேர்ட்டையும் தனித்தனியாக உருட்டி தனித்தனியாக சாதி பெருமையை ஊட்டிட்டு மேடையில் மட்டும் நீ ஹிந்து கன்சால்டேஷன் பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? இவனுடைய பழக்க வழக்கம் வேற, இவன் பழக்க வழக்கம் வேற, அவன் பழக்க வழக்கம் வேற. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொண்ணு கொடுக்க மாட்டான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொண்ணு எடுக்க மாட்டான். மாற்றி ஒரு வார்த்தை பேசினா வெட்டு குத்துன்னு அடிச்சுக்கிட்டு சாவான். இப்போ என்ன நடக்குது? போராட்டம் அதுதான் நடக்குது. ஒரு சாதியை பெருமையாக பேசிட்டா இன்னொரு சாதிக்காரனுக்கு டென்ஷன் ஆகுது. நீ என்ன நினச்சிருக்கணும்? ஒரு சக இந்து சமூகத்தை இன்னொருத்தன் பெருமையாக பேசுகிறான்னு நினச்சிருக்கணும். அப்படி நினைக்கலையே. அப்போது களம் அப்படி அல்ல. இவர்களும் களத்தை அப்படி செட் பண்ணலை. ஒரு பெருமையை பேசுவதற்காக, இந்து பெருமையை பேசுவதற்காக இவங்க ஹிந்து கன்சால்டேஷன் இருப்பதாக நம்மை நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நம்ப வைக்கும் முயற்சியும் கூட இப்போது தோல்வியை சந்தித்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஜாட்லாண்டுன்னு சொல்கிறானே, அந்த ஜாட்டுக்காவது நீ நியாயமாக இருந்தியா? வேளாண் மசோதாவை கொண்டு வந்து அவன் நிலத்தை பூரா திருட பார்த்த. ரஜபுத்திரர்கள்லாம் சத்திரியர்கள், நாமெல்லாம் சத்திரிய வம்சம், சத்திரியர்கள் தான் நாட்டை ஆள பிறந்தவர்கள்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சே, அந்த சத்திரியர்களுக்காவது ஒரு உண்மையாக இருந்தியா? இல்லை. ஏன்னா இவனால் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. இவர்களுடைய விசுவாசம் எல்லாம் 2 பீடங்களுக்குத்தான். ஒரு பீடம் நாக்பூர், இன்னொரு பீடம் எந்த முதலாளியினுடைய பூட்ஸோ, அது எந்த முதலாளி இந்தியாவின் பெருமுதலாளியாக உருவாகிறானோ அந்த முதலாளியினுடைய பூட்ஸாக மாறும். இன்றைக்கு ஒரே பெருமுதலாளியாக அதானியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதானி இவங்களும் வேற வேற கிடையாது. இவன் தான் அதானி, அதானி தான் இவன். இவன் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். நீங்கள் வந்து வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் அல்லது அவர் அப்படின்னு தான். இது 2 வேற வேற கிடையாது. இது 2 ஒன்று தான். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரே சந்தையாக, என்னென்ன சந்தையாக மாற்ற பார்க்கிறார்கள் அப்படின்னா, ஒன்று ஒரு பனியாவுக்கான அதானிக்கான சந்தையாக மாற்ற பார்க்கிறார்கள். இல்லை என்றால் இது இந்துத்துவ சந்தையாக இரத்தக்காடாக மாற்றுவதற்கு பார்க்கிறார்கள். இந்த 2ம் வேறு வேறு அல்ல. இது 2லும் பலியாக போவது எல்லா ஓபிசிக்களும் எஸ்சி/எஸ்டிக்களும் தான். இப்படியாக எல்லா சமூகங்களையும் பலி கொடுத்து விட்டு பிஜேபி தன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் கல யதார்த்தம். இங்கு அவர்கள் காலூன்ற முடியாததற்கான காரணம், இங்கு தமிழ்நாடு அப்படி சாதி ரீதியாக அவர்களின் பின்னால் அணி திரளவில்லை. இனி வருங்காலத்திலும் திரளக்கூடாது என்பதற்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். வடக்கின் உதாரணத்தை தமிழ்நாடு நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்புறேன். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர்.